ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 எடுத்துக்காட்டு 8.31 என்ன கொடுத்துருக்காங்க? 50 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில், அப்போ மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்? n of s is equal to 50 எழுதி வச்சுக்கோ. 28 பேர் NCCயிலும் 30 பேர் NSSயிலும் 18 பேர் NCC மற்றும் NSSயிலும் சேர்கிறார்கள். உங்கள் கிளாஸ்ல எல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று போடுவாங்க இல்லையா, படிப்பை தவிர வேறு எது. என்எஸ்எஸ்னா என்ன, என்சிசினா என்னன்னா, என்சிசினா நேஷனல் கேடட் கேப்ஸ். அதில் வந்து இந்த என்சிசி மாணவர்களும் தனி ட்ரெஸ் போட்டு மிலிட்ரி இதில் ட்ரெஸ் கொடுத்துருக்க மாதிரி போட்டு இராணுவ படையில் சேர்றதுக்குரிய ட்ரைனிங் எல்லாம் இங்கே கிளாஸில் இங்கேயே ஸ்கூல்ல இருந்தே எடுத்து போகிறது. தேசிய பாதுகாப்பு படை. என்எஸ்எஸ்னா என்னது? நேஷனல் சோசியல் சர்வீஸ், பொதுநல சேவை, சமூக சேவை செய்கிறது. அந்த இதுக்கான ட்ரெயின் கொடுப்பாங்க. ஸ்கூல்கள்ல இருந்து கூட்டி போய் ஒரு கோயிலோ ஒரு இதோ ஒரு காலேஜோ இதில் போய் தூய்மைப்படுத்துகிற பணியில் அதெல்லாம் ஈடுபடுத்துவாங்க. அது என்எஸ்எஸ் என்ற ஒரு குரூப் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு படிப்பை தவிர வேற தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லி வேறு சிலது தெரிஞ்சுக்கிறதுக்கானது இது. அதில் ஒரு கிளாஸில் 50 பேர் இருக்காங்க, 28 பேர் என்சிசியில். அப்போ என்சிசியில் உள்ள மாணவர்களை n of a ன்னு வச்சுக்கிறோம், ஏன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் என்சிசி, என்சிசியில் இருக்கவங்கள ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா 28 பேர். அடுத்து என்எஸ்எஸ்ஸில் n of bன்னு வச்சுக்கிறோம். எத்தனை பேர்? 30 பேர். ஓகே, ரெண்டிலும் 18 பேர் என்சிசி மற்றும் என்எஸ்எஸ்ஸில். அப்ப ரெண்டு இன்டர்செக்ஷன் மற்றும்னாலே இன்டர்செக்ஷன். எத்தனை பேர்? 18 பேர் கொடுத்துட்டாங்க வச்சுக்கிறோம். என்ன கேட்கிறேன்? ஒரு மாணவர் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் எனில் அவர் என்சிசியில் இருந்து ஆனால் என்எஸ்எஸ்ஸில் இல்லாமல் இருக்கணும். என்சிசியில் இருக்காரு ஆனா என்எஸ்எஸ்ல இருக்கக்கூடாது. என்சிசிங்கிறது ஏன்னு வச்சிருக்கோம், என்எஸ்எஸ்ங்கிறது பின்னு வச்சிருக்கோம். இதுல இருக்கணும், இதுல இருக்கக்கூடாது. அதாவது ஏ மட்டும்னு அர்த்தம். பி ஆஃப் ஏ மட்டும். ஏ மட்டும்னா என்னது? ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன? ஏ இருக்கணும், அப்போ இன்டர்செக்ஷன் இருக்கக்கூடாது. ஓகே, இதுதான் ஃபார்முலா. ஏ எவ்வளவு? 28, இன்டர்செக்ஷன் எவ்வளவு? 18. ஸோ இது வந்து இது ஒன்றும் பி ஆஃப் ஏ என் ஆஃப் ஏ அதை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், இல்லை அப்படியே இங்கே கொண்டாந்து கூட போடலாம். இதுல இருந்து பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். ஓகே, என் ஆஃப் ஏ எவ்வளவு? 28. மொத்த மாணவர்கள் எவ்வளவு? 50. அதே போல பி ஆஃப் பி நிகழ்தகவு, அதுக்குரிய நிகழ்தகவை கண்டுபிடிச்சு வச்சுக்கிடுவோம். இதுக்குரிய நிகழ்தகவு 18/50. எல்லாம் அங்கங்க அப்படி அப்படியே கண்டுபிடிச்சு இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 28/50, 18/50 கழிச்சோம்னா 10/50, அதாவது 1/5. இது என்னது? என்சிசியில் இருக்கா ஆனா என்எஸ்எஸ்ல இல்லை. ஓகே, ஏ மட்டும் முதல் இதுக்கு ஆன்சர். அடுத்தது என்எஸ்எஸ்ல இருந்து ஆனால் என்சிசியில் இல்லாமல், அப்ப பில இருக்கு ஏ டாஸ். செகண்ட் பி ஆஃப் என்எஸ்எஸ்ல இருந்து என்சிசியில் இல்லாமல். இப்போ ஏடாஸ் என்சிசியில் இல்லை ஆனால் என்எஸ்எஸ்ல இருக்காப்ல. அப்போ என்ன அர்த்தம்? பி ஆஃப் பி மட்டும். பி ஆஃப் பி மட்டும்னா என்னது? பி ஆஃப் பில இருந்து ஏ இன்டர்செக்ஷன் பியை கழிச்சிடுறது. ஓகே, பி ஆஃப் பி எவ்வளவு? 30/50. இது எவ்வளவு? 18/50. ஸோ கழிச்சோம்னா 12/50. இது
A dash intersection B. ஓகே, இது A மட்டும், இது B மட்டும். மூணாவது கொஸ்டின் என்ன? ஒன்றே ஒன்றில் மட்டும், அதாவது A மட்டும் அல்லது B மட்டும். ஏதாவது ஒன்றே ஒன்றுக்கு, அதாவது NCC மட்டும்னா A dash intersection B யூனியன் A intersection B dash. ஓகே, இது எப்படி எழுதலாம்? P of A dash intersection B. ஏன்னா அது ரெண்டு ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கிடையாது, அதனால இன்டர்செக்ஷன் இல்லை. A dash இன்டர்செக்ஷன் B மற்றும் A இன்டர்செக்ஷன் B dash என்பவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சியெல்லாம் தனித்தனி. இது கண்டுபிடிச்சிருக்கோம் 1/5, இது 6/25. ஓகே, இது 6/25, இது 1/5. 25 LCM 11/25. ஏதேனும் ஒன்றே ஒன்று மட்டும், ஒன்று NCCல இருப்பேன், இல்லைன்னா NSSல இருப்பேன், அது 11 பேர் இருக்காங்க. ஓகேவா?